பேசின பேச்சுக்கே உன்னை அடிச்சு துவைக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது? பாரு, கழுத்துல முனீஸ்வரம் மாலை கிடைக்க. ஏ அபி, நீ தானே நான் போதையில கிடக்கும் போது கழுத்துல இந்த மாலையை மாட்டி விட்ட? இப்ப ஏன் பேசாம இருக்க? சண்டை செஞ்சா சாமி குத்தம் ஆயிடும்னு உன்னை காப்பாத்தாம இப்படியே விட்டு கிளம்பிட்டா? சஞ்சீவ், நீ கெட்டது பண்ணக்கூடாதுன்னா நான் உனக்கு மாலை போட்டு விட்டேன். மாலையை போட்டுட்டு நல்லவங்களை அடிச்சா மட்டும்தான் தப்பு. ஆனா இவனுங்களை அடிச்சா தப்பே இல்ல. அதுவும் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்த அடிச்சா தப்பே இல்ல. அடடா, நல்லா இருக்குல்ல இந்த பாயிண்ட். ஏய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போட்டு தள்ளுறவன. இரு 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 ஒரு நிமிஷம். என்னதான் கெட்டவங்களை அடிச்சாலும் மாலை போட்டு அடிக்கிறது தப்பு இல்ல. மாலையை கட்டினதுக்கு என் மேல கோவப்படாத முனீஸ்வரா. ஒரு 10 நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு திருப்பி என் கழுத்துலயே மாட்டிக்கிறேன், சரியா? முனீஸ்வரா, இவங்களை நீதான் காப்பாத்தணும் முனீஸ்வரா. என்கிட்டே உன் வேலையை கட்டுறியா? குத்துறவன.
சஞ்சீவ், நீ என்ன திட்டிட்டே இருந்தாலும் எனக்கு ஒரு ஆபத்துன்னா கண்டிப்பா என்ன காப்பாத்த நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏய் வாழ போலாம். வீட்டுக்கு போனா என்னன்னு உனக்கே தெரியும். வா. என்னது இது? போன பாண்டிய இன்னும் காணோம். அவசரப்படாத, வந்துருவான். அம்மா, அபி வந்துட்டாங்கம்மா. அபி, மெல்லமா இருங்க. வா அபி. அபி, உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன் அத்தை. எங்களை மன்னிச்சிருமா. என் பையனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். என்னத்த அப்படியெல்லாம் சொல்றீங்க? என் பொண்ணு ராசாத்திய காப்பாத்தி தானே பாண்டியோட விரோதிங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன கடத்தினவங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சஞ்சீவ் என்னை வந்து காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனாலதான் நான் தைரியமா இருந்தேன். ஸ்ரீஜா, அங்க பாரடி, எல்லாரும் நிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க? ஊருக்கு முன்னாடி சஞ்சீவ் என்னை வெறுத்தாலும் அவனுக்குள்ள என் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி பாசமும் இல்ல. உங்க அத்தை லட்சுமி இருக்காகல்ல, இதோ இருக்காளே, இவங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன டீலிங். உங்க அத்தை எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காக. அந்த வாக்குக்காக தான் உன்னை நான் காப்பாத்தினேன். மற்றபடி உன் மேல பாசமும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. வாக்கா? அத்தை, சஞ்சீவுக்கு நீங்க என்ன வாக்கத்தை கொடுத்தீங்க? அத்தை சொல்லுங்க அத்தை, ஏன் பேசாம இருக்கீங்க? சஞ்சீவுக்கு நீங்க என்ன வாக்கு கொடுத்தீங்க? அபி, உங்க அத்தை உன்கிட்ட சொல்ல கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். வாக்கு என்னன்னு நானே சொல்லட்டா? நான் அபிய காப்பாத்தி கூப்பிட்டு வந்த உடனே அபிய கூப்பிட்டு 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடிடு. அது என்னன்னா, நான் உன்னை விரோதிங்க கிட்ட இருந்து எந்த சேதாரமும் இல்லாம காப்பாத்தி கூட்டியாந்தா, அதுக்கு ஈடா உங்க அத்தை இந்த ஊரை விட்டு உன்னை கூட்டு போயிடுறதா வாக்கு கொடுத்திருக்காக. ஸ்ரீஜா, நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது. நான் சொன்ன மாதிரி உனக்கு எந்த சேதாரமும் இல்லாம உன்னை கூட்டியாந்து என் வாக்க காப்பாத்திட்டேன். அதே மாதிரி உங்க அத்தை உன்னை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போய் அவங்க கொடுத்த வாக்க எப்ப காப்பாத்த போறாங்க? அபி, உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலமா. அத்தை, புரியுது அத்தை. உங்க நிலைமை என்னன்னு நல்லாவே புரியுது. என்னதான் சஞ்சீவ் மேல வெறுப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு ஆபத்துனா அவர் என்ன காப்பாத்த கண்டிப்பா வருவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. ஆனா நான் தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னாலதான் நீங்க எல்லாருமே தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டீங்க. எல்லாமே ஏன் தப்புதான் அத்தை. உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நீ நல்லவன்னு நினைச்சு ஒரு கெட்டவனை நம்பி ஏமாந்துட்ட. நான் கெட்டவன் தான், நான் கெட்டவன் தான். ஆனா நீங்களாம் நல்லவங்க தானே. கொடுத்த வாக்க எப்ப காப்பாத்த போறீங்க? எப்ப இந்த ஊரை விட்டு போக போறீங்க?
பாண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தை இருங்க அத்தை. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை தேடி வந்ததால என்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இனியும் யாரும் என்னால கஷ்டப்பட வேண்டாம். என் அத்தை கொடுத்த வாக்குக்காக உன்னை விட்டு இந்த ஊரை விட்டு நான் போறேன். அம்புடுதேன். ஏன்னா நீ மாலை போட்டிருக்க. இந்த நேரத்துல நான் கொடுத்த வாக்க காப்பாத்தலன்னா அதனால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனி இந்த ஊர் பக்கமே நான் திரும்பி வரமாட்டேன். அவ்வளவுதான். ஆட்டம் முடிஞ்சு போச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. அம்மா, இது நமக்கு அதிர்ஷ்ட காலம்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் பண்ணாமலேயே அந்த அபி இந்த ஊரை விட்டு போக போறா. ஆமா ஸ்ரீஜா, சஞ்சீவ், நான் உன் கூட இத்தனை நாள் இருந்தது எனக்கு சந்தோஷம்தான். இந்த நினைவே எனக்கு போதும். நம்ம குழந்தையோட நான் காலம் பூரா வாழ்ந்துருவேன். ஆனா நீ இப்படி இருக்காத சஞ்சீவ். அடிதடிக்கெல்லாம் போகாத. திருந்தி ஒரு நல்ல வேலைக்கு போ. எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இதை மட்டும் பண்றியா சஞ்சீவ்? அதெல்லாம் எனக்கு தெரியும். கிளம்பு வா. நான் வரேன் அத்தை. நில்லாபி, எங்கம்மா போற? நீ ஏன் கூட வா, நாம டெல்லிக்கு போலாம். இல்ல அத்தை, இனியும் நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் கிளம்புறேன். என்ன வற்புறுத்தாதீங்க. அபி, அபி நில்லம்மா. அதான் அபி போயிட்டால, அப்புறம் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்க, போய் ஜோலிய பாருங்க. பாப்பா சஞ்சீவ், நான் உன்னை உயிரோட திரும்ப பார்த்தப்போ இரண்டு போன என் வாழ்க்கைக்கு ஒளியா நீ தெரிஞ்ச. அப்படியாவது நீ பாண்டி இல்ல சஞ்சீவங்கிறத உனக்கு புரிய வச்சு உன் கூட சேர்ந்து வாழலாம்னு நினைச்ச. ஆனா என் நினைப்புல நீயே இப்படி மண்ணள்ளி போட்டுட்டிய சஞ்சீவ். கனகா, பூசாரி ஐயா, நான் கோயில கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துறதுக்குள்ள சாமிக்கு ஒரு பெரிய மாலையா கட்டி கொண்டு வா. சரிங்க ஐயா. அபி ஏன் இங்க நிக்கிறா? என்ன அபி, இந்த நேரத்துல தனியா இங்க நிக்கிற? உன் கூட உன் புருஷன் பாண்டி வரலையா? நான் உன்னை விரோதிங்க கிட்ட இருந்து எந்த சேதாரமும் இல்லாம காப்பாத்தி கூட்டியாந்தா, அதுக்கு ஈடா உங்க அத்தை இந்த ஊரை விட்டு உன்னை கூட்டு போயிடுறதா வாக்கு கொடுத்திருக்காக. சஞ்சீவ் என்ன இந்த ஊரை விட்டே போ சொல்லிட்டாரு பூசாரி. தலக்கணம் பிடிச்சவனுக்கு தேனுக்கும் விஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுமா. அதத்தாமா பாண்டி உன் விஷயத்துல பண்ணிருக்கான். உன்னோட அருமை அவனுக்கு தெரியலம்மா. அதான் அவன் இப்படி முட்டாளா இருக்கான். நீ வேணா பாரேன், உன்னை ஊரை விட்டு போக சொன்னதுக்கு அவன் ஒரு நாள் வருத்தப்படத்தான் போறான். ஐயோ, அப்படி மட்டும் சொல்லாதீங்க.
என் சஞ்சீவ் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். உன்னை ஊரை விட்டு விரட்டி அடிச்சவன நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. நீ நல்லா இருப்பமா. உன் புருஷன் உன்னை ஊரை விட்டு போக சொல்லிட்டான். உன் அத்தை உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நீ போகல. இப்ப எங்கதாம்மா தங்க போற? தெரியலையே பூசாரி. பூசாரி ஐயா, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவிமா? சொல்லுமா சொல்லுமா, நான் செய்யறேன். நான் இந்த கோவில்லயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே தங்கிரட்டுமா? ஏன்னா எனக்கும் என் குழந்தைக்கும் இப்போதைக்கு இருக்கிறது சாமி மட்டும்தான். தங்கிக்கமா, எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கமா. உள்ளவாமா. வா. ஏ ஸ்ரீஜா, அபி பாண்டிய பிரிச்சு அபி இந்த ஊரை விட்டு அனுப்ப நாம பாண்டிக்கு ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு பிளான் போட்டோம். ஆனா பாம்பு கடியில இருந்து தப்பிச்சவ எறும்பு கடிச்சு செத்தாங்கிற கதையா அந்த அபி பாண்டி தங்கச்சியை காப்பாத்த போய் கடைசியில அவளே இந்த ஊரை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சுல. ஆமாமா, அபி பாண்டி தான் சஞ்சீவ்னு நம்பி அவன் பின்னாடி நூல் புடிச்ச மாதிரி தெரிஞ்சா. ஒருவேளை அபி சொல்ற மாதிரி பாண்டி தான் சஞ்சீவா இருந்தா கூட இனி அபியால அந்த பாண்டி கூட என்னைக்கும் சேர முடியாது. ஆமா ஸ்ரீஜா, அபி இந்த ஊரை விட்டு போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். அதுக்கு தானே இப்ப நம்ம சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். ஏ ஸ்ரீஜா, அங்க பாரு. அபி பாண்டி கிட்ட இந்த ஊரை விட்டு போயிடுறேன்னு சொன்னா, சரி ஊரை விட்டு போவான்னு பார்த்தா ஊருக்கே போகாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற முனீஸ்வரன் கோயில கூட்டி பெருக்கிட்டு இருக்கா. அதாம்மா எனக்கும் புரியல. மா, அந்த பூக்காரி கிட்ட போய் அபி ஏன் இந்த கோவில் வாசல கூட்டிக்கிட்டு இருக்கான்னு விசாரிக்கலாம். சரி வா ஸ்ரீஜா, போலாம். அம்மா வாங்கம்மா. சாமிக்கு பூ வேணுமா? எம்புட்டு வேணும்? அதெல்லாம் இருக்கட்டும்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவில் வாசல கூட்டி பெருக்கிட்டு இருந்தால ஒரு பொண்ணு. ஆமா, அபி. அபி அவங்க ஏன் கோவில்ல கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க? அதுவா, அபி பூசாரி கிட்ட எனக்கு இந்த ஊரை விட்டு போக விருப்பம் இல்ல, நான் இந்த கோவிலே தங்கி முனீஸ்வரனுக்கு சேவை செஞ்சு இங்கே இருக்கட்டுமான்னு கேட்டுச்சு. அவரும் சரின்னு சொல்லிட்டாருமா. அத கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி தாயி, நான் வரேன். என்ன ஸ்ரீஜா, இந்த அம்மா இந்த கோவிலே அபி தங்கிட்டான்னு சொல்றாங்க. பாண்டிதான் அபிய ஊரை விட்டு போன்னு சொல்லிட்டானே, அப்புறம் ஏன் ஊரை விட்டு போகாம இவ இந்த கோவில்ல தங்கியிருக்கா? அபி பாண்டி கூட சேர்றதுக்கு ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கா. பிளானா? அவ பிளான் என்னவா இருக்கும்? அவ என்ன வேணாலும் பிளான் போடட்டும். அந்த பிளான நான் முறியடிச்சு அவளை ஊரை விட்டே விரட்டி காட்டுறேன். எப்படி ஸ்ரீஜா விரட்ட போற? அவளை டைரக்டா நம்மளால இந்த ஊரை விட்டு விரட்ட முடியாது. ஆனா பாண்டிய வச்சு ஈஸியா இவளை இங்க இருந்து விரட்ட முடியும். ஆமா, உங்க ரெண்டு பேரையும் நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. நாங்க அபியோட ரிலேஷன்ஸ் தான். ஓ, அபியோட ஆடா?
அவதான் ஊரை விட்டு போயிட்டால, அப்புறம் உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? கிளம்புங்க. பாண்டி, நான் சொல்றத கேளு. இந்த பாரு, யார் சொல்றதை நான் கேட்க தயாரா இல்ல. ஒழுங்கா 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறீங்க. அப்படிதான் சொல்லுவேன். பாண்டி, நீ நினைக்கிற மாதிரி அபி இன்னும் இந்த ஊரை விட்டு போகல. என்ன சொல்றீங்க? ஆமா, ஊருக்குள்ள வந்ததானே நீ கேள்வி கேட்பேன்னு அவ ஊருக்கு வெளியில இருக்கிற முனீஸ்வரன் கோவில்ல போய் தங்கிட்டா. இப்ப எதுக்கு இவ முனீஸ்வரன் கோயில போய் தங்கணும்? உன் கோபம் குறையற வரைக்கும் முனீஸ்வரன் கோவில்ல தங்கிக்கிட்டு உன் கோபம் குறைஞ்சதும் கொஞ்ச நாள் கழிச்சு சமயம் பார்த்து இந்த ஊருக்குள்ள வந்துடலான்னு தான். இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காளா? பாண்டி, அபி உன் பேச்ச கேட்டு உன் லைஃப விட்டு போகணும்னு முடிவு பண்ணிருந்தா எப்பயோ போயிருப்பா. ஆனா அபிக்கு உன்னை விட்டு போக மனசு இல்ல. அதான் முனீஸ்வரன் கோவில்ல போய் தங்கிக்கிட்டா. இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் ஆபத்து.